இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஏன் இரவு நேரம் வருகிறது? என் வாழ்க்கையிலே இரவு வராம இருந்தா நல்லா இருக்குமே, நான் பகலில் நல்லா இருக்கிறேன், எப்பொழுதுமே பகலா இருந்தா நல்லா இருக்கும், இந்த ராத்திரி எனக்கு வந்தால் என்னால ரொம்ப அதிகமா தூங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என் வாழ்க்கை சூனியமா இருக்கிறது. எல்லாரும் இரவுல தூங்குறாங்க, எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆனா எனக்கு இரவு நேரம் வரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யார் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நான் நம்புறேன், உங்களுடைய இரவிலே உங்களை காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், இரவிலே உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். உங்களை ஆண்டவர் தூங்க வைத்துவிட்டு இஸ்ரவேலை காக்கிற கர்த்தர் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த இரவை குறித்து இன்றைக்கு உங்களோடு ஒரு 3 காரியத்தை சொல்லி உங்களை நான் ஜபத்துக்குள்ள நடத்த போகிறேன். வேதத்திலே இருக்கிற ஒரு 3 பரிசுத்தவான்கள் அவர்கள் சந்தித்த 3 இரவுகள், அந்த இரவுகளிலே ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார் என்கிறதை குறித்து நம்ம வேகமாய் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போய் பிரயாணம் பண்ணி ஓர் இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்தும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் ஒரு நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. அப்பொழுது தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருக்கிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன், உன் சன்னதியை பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் விட்டு இப்பொழுது பிரிந்து தனியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறான். தன்னுடைய தகப்பனார் தாயாரோடு ஒரு வீட்டிலே மிகவும் செல்லமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவனுக்கு வெளி உலகம் என்னன்னு தெரியாது, வெளியே இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. வேதம் அவனை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறது, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அப்படின்னா அம்மாவையே சார்ந்து அம்மாவுக்கு பின்னாடியே போய் அம்மாவுடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அவ்வளவு ஒரு நல்ல குடும்பத்தினுடைய ஒரு மகனாக இந்த யாக்கோபு வீட்டிலே இருக்கிறான். ஆனால் தன்னுடைய தாயாருடைய ஒரு சின்ன தவறு நிமித்தமாய், இவனுடைய ஒரு சுதாகரிப்பு இல்லாத நிமித்தமாய் இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை அவனுக்கு வருகிறது. தன்னுடைய சகோதரன் வந்து சொல்றான், என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பா மரித்து போவார், எங்க அப்பா மரிச்சு போகும்போது என்னுடைய சகோதரனையும் நான் சேர்த்து நான் அவனை கொன்றுவேன், அவனை உயிரோட வைக்க மாட்டேன். ஏற்கனவே ஒரு டைம் என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்னிடத்துல இருந்து ஏமாத்தி வாங்கிட்டான், அது போச்சு, நான் விட்டுட்டேன். ஆனா என்னை ஏமாத்தி என்னுடைய தகப்பனாரை ஏமாற்றி எனக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் வாங்கிட்டான். அதனால என்னைக்காவது ஒரு நாள் அவனை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு தன்னுடைய இருதயத்திலே பேசி கொண்டிருக்கிறார். தகப்பனும் தாயும் இதை அறிந்து, எப்படி 2 பிள்ளைகளையும் நம்ம சாக கொடுக்க கூடாது, இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, இந்த பிள்ளைய சொந்த சகோதரனே கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லாம எப்படியாவது அவனை வந்து துரத்தி விடணும், எங்கேயாவது போய் அவன் வாழட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு தகப்பனும் தாயும் 2 பேரும் அவனுக்கு ஜெபம் பண்ணி, நீ போயிருப்பா, நீ இங்க இருந்தா செத்துருவ, இங்க இருந்தா உங்க அண்ணன் அவனை கொன்றுவான் அப்படின்னு அனுப்பி விடுகிறார்கள். முதல் முறையாய் தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய தகப்பனார் தாயாரை விட்டு எங்க போறதுன்னு தெரியாம வரும்போது இந்த யாக்கோபு ஒரு இரவை சந்திக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த இரவிலே அவனுடைய இருதயத்துல என்ன ஓடுது அப்படின்னா, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய பயம் அவனுக்குள்ளே இருக்கிறது. நான் என்ன செய்வேன், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய இனி எங்க அம்மாவை பார்க்க முடியுமா, எங்க அப்பாவை பார்க்க முடியுமா, என்னுடைய எதிர்காலம் சூனியமாயிருமோ, பலவிதமான கேள்விக்குறியோட அந்த இரவு படுத்து கிடக்கும் போது என்னுடைய ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி
கர்த்தர் அவனோடு பேசுகிறார். இல்லை, நீ படுத்துகிற இருக்கிற இடத்தை நான் உனக்கு தருவேன், நான் உன்னை இந்த இடத்திலே ஆசீர்வதிப்பேன். எல்லாருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குமே, ஆனால் இன்றைக்கு இந்த இரவிலே சஞ்சலத்தோடு இருக்கிற உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தவான் சந்தித்த முதல் இரவு, அந்த இரவு என்ன இரவு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விக்குறியான இரவு. இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே, பலருடைய வாழ்க்கையிலே உங்களுடைய இரவுகள் எதிர்காலத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உங்களுக்கு கொண்டு வரலாம். உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது உங்களுக்கு வருத்தமா இருக்கலாம். ஐயோ, என் பிள்ளை இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறானே, இந்த வயசுலயே இவனால இதெல்லாம் தாண்ட முடியலையே, இந்த வயசுல இவ்வளவு சிக்காகிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இரவு நேரத்திலே உங்கள் பிள்ளைகள் தூங்காமல் உங்களை கஷ்டப்படுத்தலாம். இரவு நேரத்திலே உங்கள் பிள்ளைகள் வந்து அவர்கள் என்னென்னமோ பயப்படுத்துகிற வார்த்தைகளை உங்களுக்கு நேராய் சொல்லி கொண்டே இருக்கலாம். இப்போ இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எங்கு பார்த்தாலும் பிள்ளைகளுடைய மனநிலை சரியில்லாமலே போயிடுச்சு. பிள்ளைகள் பெற்றோர்களை பயப்படுத்துறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு அப்படி தோணுது, நான் இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், இந்த சொப்பனத்தினுடைய என்ன விளக்கம்? நான் நம்புறேன், கர்த்தராகிய ஆண்டவர் இரவிலே எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தாய்க்கும், ஒவ்வொரு தகப்பனுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் நியமித்தது உண்மையானால், நீ படுத்து கிடக்கிற அந்த இடத்திலே, நீ நித்திரை இல்லாமல் இருக்கிற இடத்திலே என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. யாக்கோபுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்த கர்த்தர் இந்த ஜெபத்திலே இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற நாம எல்லாருக்கும் ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறேன். அந்த எதிர்காலத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. உன் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எதிர்காலத்திலே கர்த்தர் அவனை, அந்த மகளையும் சாட்சியாக நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி நம்ம சந்திக்கிற ஒரு இரவு என்ன இரவு அப்படின்னா, எதிர்காலத்தை குறித்த பயம். நான் எப்படி செய்வேன், எப்படி என் பிள்ளையை நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன், எப்படி இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்க போகிறது, எப்படி இந்த கடனை நான் கட்டுவேன், இப்படியே இருந்தா என் எதிர்காலம் என்னவா முடியும், என்னுடைய கடைசி காலம் என்னவா முடியும், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்னவாய் முடியும். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, மகனே, உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாதே, உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே. ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்கிற கர்த்தர், ஏற்ற நேரத்திலே உதவி செய்கிற கர்த்தர், ஏற்ற நேரத்திலே பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்க வேண்டிய கர்த்தர், அதற்கு ஏற்ற நேரத்திலே கர்த்தரே அந்த கிருபையை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நினைப்பேன், நான் வந்து சின்ன வயதில் இருக்கும்போது எங்கள் தாயார் அடிக்கடி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்போது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் எங்கள் தாயார் சொல்லுவாங்க, இந்த வயசுலேயே இவ்வளோ வியாதியை நீ சுமக்கிறியே, என் வயசுலலாம் நீ என்ன ஆக போகிறேன்னே தெரில, எப்படி இருப்பேன்னே தெரில, உன்னை எப்போவுமே நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட ஓரளவு சுத்தமாக இருக்குது. ஆனால் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கும். அதுவும் நாங்கள் கிராமமாக இருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அங்கே இருக்கிற நர்ஸுங்க வந்து அவங்க வந்து நல்ல பேசவே மாட்டாங்க. அவருடைய முகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விகாரமாக இருக்கும். அவங்க இன்ஜெக்ஷன் போடும்போது ரொம்ப பயமாக இருக்கும். அப்படி பயத்தினுடைய உச்சகட்டத்தில் வாழ்ந்தவன். என் எதிர்காலத்தை குறித்து என் குடும்பத்தில் எல்லாரும் ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. இந்த பையன் இப்பவே இவ்வளவு பலவீனமா இருக்கிறான், இவனுடைய எதிர்காலம் என்ன, இவன் எதிர்காலம் என்ன? ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் சந்தித்த அந்த ஒரு நாள், கர்த்தர் தொட்ட அந்த ஒரு நாள், முன்னாடி இருந்த எந்த பலவீனமா இருந்தாலும், சாபங்களா இருந்தாலும் முழுவதுமா எடுத்து போட்டு வேறே இருதயத்தை கொடுத்த கர்த்தர் எனக்கு வேறே சரீரத்தை கொடுத்தார், வேறே அவயவங்களை கொடுத்தார். அப்படியே இந்த ஜெபத்திலே இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, கர்த்தர் வேறே பலனை, வேறே சிந்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர்
தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், உங்களுடைய இருதயம் அஞ்ச வேண்டாம். என் எதிர்காலத்தை நினைச்சு நீங்க இரவை கண்ணீரோடு நீங்க கழிக்காதீங்க. நான் நம்புறேன் இரவுல நிம்மதியா படுத்து தூங்குங்க, கர்த்தர் மேல பாரத்தை வச்சு. ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க வடிவமைக்க முடியாது, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க வடிவமைக்க முடியாது. ஆனா நான் நம்புறேன் நீங்க ஆண்டவரை பற்றி பிடித்ததனுடைய ஒரே காரணமாக உங்க எதிர்காலத்தையும் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் ஒரு நாளும் வெளியே தள்ள மாட்டார். உங்க பிள்ளையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் பிரதர், சிஸ்டர், உங்களுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். என் தாய் தகப்பனே, நீ எந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறாயோ அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணி ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். என் தேவன் ஒரே நாளில தலைகீழாய் மாற்றுகிற கர்த்தர். அப்போ இந்த யாக்கோபு சந்தித்த முதல் இரவு, அந்த இரவு என்ன இரவு அப்படின்னா, எல்லாரையும் விட்டு பிரிந்து இனி என்ன செய்வோம் என்று நினைத்து எதிர்காலத்தை குறிச்ச பயத்தோடு இருக்கும் போதுதான் கர்த்தர் முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, நான் உன்னை திரும்பவும் இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன். நான் உன்னை எப்படி கொண்டு வருவேன்னா, நீ போகிற மாதிரி வெறும் கையோட அல்ல, நான் உன்னை ஆசீர்வதிச்சு நான் கொண்டு வருவேன். நீ இந்த இடத்துல எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவாய், இது தேவனுடைய வீடு, இந்த இடத்துல நான் உன்னை கனப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போறோம். யார் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு தெரியல. பிரதர், இரவு நேரத்துல, சிஸ்டர், இரவு நேரத்துல நீங்க அப்படி எதிர்காலத்தை நினைச்சு கவலையோட படுத்திருந்தா உங்க எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாயிரும். நீங்க பலவீனப்பட்டுருவீங்க. உங்களால நிம்மதியா தூங்க முடியலன்னா அடுத்த நாள் உங்களுடைய வேலையை செய்ய முடியாது, உங்களால அடுத்த படி எடுத்து வைக்க முடியாது. நல்ல தூங்காத ஒரு மனுஷன், நேர்த்தியாய் தூங்காத ஒரு மனுஷன் ரொம்ப தூரம் ஓட முடியாது. நம்ம உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இருந்தாதான் சித்திரம் அப்படின்வாங்க. உங்க உடம்பு இருந்தாதான் நீங்க எல்லாத்தையும் சொல்ல முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். உங்க உடம்பு ரொம்ப முக்கியம், உங்க சரீரத்துக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படிதான். உங்களுடைய இரவு நேரத்தை நீ தூங்காம கழிக்க கூடாது. சிலர் அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலை கையில எடுத்து பல மணி நேரங்கள் இரவு நேரத்துல நோண்டி 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 அப்படியே தூங்காம நிறைய பேர் பழகிட்டாங்க. அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா எழும்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இதனாலே எல்லாமே காலதாமதம். நீங்க காலையில எழும்புறதுக்கு நீங்க லேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த நாள் முழுக்க லேட் ஆயிட்டே இருக்கும், எல்லாமே காலதாமதம் ஆகும். ஒவ்வொரு மனைவிகளுக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, உங்க கணவனார முடிந்த வரைக்கும் நீங்க தனியா படுக்க வைக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணுங்க. நீங்க இல்ல எல்லாருக்கும் தனித்தனி பெட்ரூம்கள் இருந்தாலுமே நீங்க ஒன்னா படுத்து உறங்கணும், நீங்க ஒன்னா இருக்கணும். ஏன் அப்படின்னா இரவு நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகளையோ இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கிற யாரோ தனிமையில போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்குது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கெட்டதை பார்க்கல, அவங்க நல்லதை பார்க்கலாம், நல்ல ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். ஆனா தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம அந்த இரவுகளை நிறைய பேர் கெடுக்கிறார்கள். நீங்க பகற்காலத்தை ராக்காலமாக்க கூடாது, ராக்காலத்தை பகற்காலமாக்க கூடாது. ஆண்டவர் அதுல பிரியமா இருக்க மாட்டாரு. பகலில நீங்க தூங்கலாம், பகலில ஏதோ அந்த நேரத்துக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, கொஞ்ச நேரம் தூங்குறீங்க, தப்பு இல்லை. ஆனா சிலர் இதை வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார்கள். சிலருடைய வேலை அந்த மாதிரி. இரவு நேரத்துல நிறைய பேருக்கு டியூட்டி அப்படி இருக்குது, நான் இந்த மாதிரி ராத்திரி தான் வேலை செய்யறேன், நான் பகல்ல வந்து தூங்க வேண்டியது இருக்குது. நான் நம்புறேன் முடிந்த வரைக்கும் அப்படிப்பட்ட வேலைகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஆண்டவர் அப்படிப்பட்ட வசதியை உங்களுக்கு கொடுப்பாரே. ஆனால் இரவு நேரத்தில் நான் தூங்குற மாதிரி எனக்கு ஒரு வேலை எனக்கு நீ கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இரவு நேரத்தை தூக்கத்தை கெடுத்து இருந்தா உங்க எதிர்காலத்தை நீங்க பெரிய வெற்றியை பார்க்கவே முடியாது. நிறைய வாலிப தம்பிங்க மன அழுத்தத்துக்குள்ள இருக்காங்க, நிறைய வாலிப தங்கச்சிங்க மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இரவு நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க. இரவு நேரத்துல தூங்க வேண்டிய நேரத்துல தூங்குறதே இல்லை. என்னதையாவது ஒன்ன பார்த்துட்டு என்னத்தையாவது ஒன்ன யோசிச்சுட்டு இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஒரு பொருத்தனை எடுங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர்
கர்த்தர் நித்திரை அளிக்கிறார். ஆமென். நீங்களாகவே கெடுத்துக்க கூடாது, உங்க சிந்தையை கெடுத்துக்க கூடாது. நான் சொல்றேன், நீங்க எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோட உங்க படுக்கை அறைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க போனீங்கன்னா நீங்க நிம்மதியா போக முடியாது, நீங்க நிம்மதியா தூங்க முடியாது. அதற்கு மாறாக இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க கையில கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் எதிர்காலத்தை உங்க கையில கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை உங்க கையில கொடுக்கிறேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை உங்க கையில கொடுக்கிறேன். நான் நம்புறேன், என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தை அழகாய் வனைந்து வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளம் கைகளிலே நம்மை வனைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய சகல காரியங்களும் அவருக்கு முன்பாய் இருக்கிறது. கரங்களை தட்டி என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஆண்டவரே என் எதிர்காலத்தை நடத்துகிற கர்த்தர், எதிர்காலத்தை குறித்து இருக்கிற அந்த பயமான இரவுகள் உங்களை விட்டு மாறட்டும். ஆமென். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். அப்படி என்றால் ஆபிரகாம் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ இரவுகள் அவன் பார்த்துட்டான். ஆனா இந்த இரவு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இரவு. என்ன அப்படின்னா, ஒரு பட்டணத்திற்கு அவர்கள் கடந்து போகிறார்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக, கேரார் என்கிற இடத்துல. அப்போ அங்க போகும்போது தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற. ஒருவேளை ஆபிரகாம் ரொம்ப வயசானவரை மாதிரி தெரிஞ்சாரா என்னன்னு தெரியல, ஆனா நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற. இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் ரொம்ப கொடுமையானவர்கள். ஒருவேளை நீ என்னுடைய மனைவின்னு அவங்க அறிஞ்சுக்கிட்டு என்ன கொன்னுட்டு உன்னை உயிரோட வச்சிருவாங்க. அதனால ஒண்ணு பண்ணு, யாரு கேட்டாலும் நீ என்னுடைய பிரதர் தான் அவரு, நான் அவருடைய சிஸ்டர், நீ எனக்கு தங்கச்சி யாரு, நான் உனக்கு அண்ணனா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கிறாங்க, இவ்வளோ அழகா இருக்கிறியம்மா, நீ யாரு அப்படின்னு போது எங்க அண்ணன் தான் அவரு. அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது என் தங்கச்சி தான் இவங்க. இப்படியே பேசுறார்கள். ஆனா இவங்களுடைய அழக அந்த நாட்டினுடைய ராஜா கேள்விப்பட்டு, தங்கச்சி தானே பரவாயில்ல, இன்னொருத்தருடைய மனைவியை நம்ம எடுக்க கூடாது, தங்கச்சின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த இவனுடைய மனைவின்னு தெரியாம அப்படியே அழைத்து இப்போ ராஜாவுடைய சமூகத்திற்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த இரவு வருகிறது. தன்னுடைய மனைவிக்காக வழக்காடுவதற்கு பலன் இல்லை. தன்னுடைய மனைவிக்காக ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் சண்டை போட்டு இப்போ தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வர முடியாது. அந்த இரவு அந்த மனுஷனுக்கு எவ்வளவு கொடுமையானதா இருக்கும். என் மனைவியை என்ன செய்யறாங்களோ, என்ன நடக்குமோ, என்ன பண்ண போறாங்களோ, அந்த பயத்தினுடைய இரவுகள். தன்னுடைய மனைவியை நினைச்சு ஒரு பயம், ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அங்கே பயந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எங்க போறாருன்னா நேர ராஜா வீட்டுக்கு போறாரு. நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், நீ செத்துருவடா. அவன் மேல ஒரு விரல் பட்டுச்சு, அவ்வளவுதான், நீ செத்த, நீ முடிஞ்சிட்ட. என் பிள்ளை அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், இத்தனைக்கும் காரணம் ஆபிரகாம் தான். ஆபிரகாமுடைய தவறு தான் காரணம். என் மனைவின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அவங்க கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. இல்லைன்னா இந்த சாராயாவது என் கணவனார் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அவங்க எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. அதான் அபிமலைக்கு சொல்லும் போது சொல்றான், ஆண்டவரே நான் சுத்தமான கையோட தானே செஞ்சேன், இவளும் சொன்னாலே அவன் என்னுடைய அண்ணன் தான் இவளும் சொன்னாலே, அந்த வார்த்தையை நான் நம்பினேனே. ஆனால் அவனே தவறு செய்தவனாய் இருந்தாலும் கர்த்தர் அவன் இரவுல பயப்படுறத பார்த்து, உன் மனைவி மேல ஒரு விரல் கூட படாம நான் அவளை காப்பாற்றுவேன்னு என் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் நீதிமானா இருந்ததுனாலே தன்னுடைய மனைவியை கர்த்தர் காப்பாற்றினார். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன் பிள்ளையை குறித்த ஒரு பெரிய பயம் உனக்குள்ளே இருக்கலாம். என் பிள்ளை எப்படி தப்பி பிழைத்து வரப்போறா, எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக போறா, யார் என் பிள்ளையை காப்பாற்ற போறா, யார் என்னுடைய கணவனாரை காப்பாற்ற போறா. பாஸ்டர், நீங்க சொல்ற அத்தனை வார்த்தைகளும் எனக்காகத்தான். நான் இரவுல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ராத்திரி வந்தாலே எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. என் பிள்ளைய நினைச்சா, என் குடும்பத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் இரவுல நீ சந்தோஷமாய் படுக்க அறைக்குள் போ, உன் பிள்ளையை நான் பார்த்து கொள்ளுவேன், உன் மகளை நான் பார்த்து கொள்ளுவேன், உன் குடும்பத்தை நான் பார்த்து கொள்ளுவேன். அந்நியனுடைய ஒரு விரல் கூட உங்க பிள்ளை மேல படாதபடி கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல, ஓ தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினது உண்மையானால், உன் பிள்ளை போகிற இடத்திலெல்லாம்
கர்த்தர் அவனை காப்பாற்றி அந்த பிள்ளையை காப்பாற்றி கொண்டு வருவார். என் பிள்ளைக்கு பேச தெரியாது, என் பிள்ளை ரொம்ப வெகுளியான பிள்ளை, என் பிள்ளை எதுனாலும் நம்பிடுவாங்க, இல்லை இந்த குடும்பத்தில் இருக்கிற என் மனைவி என் கணவன் எதுனாலும் ஈஸியா நம்பிடுவாங்க, நான் எப்படி அவங்கள காப்பாற்ற போறேன்? இப்பொழுது என்னை விட்டு தூரத்தில் இருக்கிறாங்க, யார் அவனுக்கு பாதுகாப்பு, யார் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க? நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிச்சா மட்டும் போதுமானது. என் கர்த்தர் பாதுகாக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். காலேஜில் படிக்கிற ஒரு வாலிப தங்கச்சி வந்து அவள் படிக்கிற இடத்திற்கும் அவள் தங்கி இருக்கிற அந்த ஹாஸ்டலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த 500 கிலோமீட்டர் அவர் நடந்து வந்து அந்த ஹாஸ்டல் போகணும். எல்லாருமே பொதுவாக வந்து அந்த பிள்ளைங்க நைட்டு 9:30க்கு அந்த ஸ்டடி முடிச்சிச்சு அப்படி நடந்து போகிறது பிள்ளைகளுடைய வழக்கம். எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, இந்த பிள்ளை மட்டும் தனியாக வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது ஒன்றும் பெரிய பயமெல்லாம் இல்லை, அழகாக அந்த இடத்துல நடந்து போகலாம். ஆனால் அந்த காம்பவுண்டு முழுக்க பார்த்தீங்கன்னா பெரிய காடு, அது பல ஏக்கர், 15 ஏக்கர் நிலம். அது அந்த காலேஜ் இருக்கிற அந்த இடத்தை தவிர மற்ற இடம் எல்லாம் ரொம்ப காடு. அங்கே நிறைய விஷப்பூச்சிகள், பாம்பு அந்த மாதிரி நிறைய இருக்கும். நார்த் இந்தியா பசங்க வந்து அந்த இடத்துல தங்கும்போது பாம்பெல்லாம் பிடிச்சி அவங்களே அங்கே வந்து அடித்து சாப்பிட்ருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு இடம் அது. அப்போ இரவு நேரத்தில் இவன் வந்து இங்கேருந்து கிளம்பும் போது தன்னுடைய மொபைலை வச்சு அவங்க வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அனுப்பிட்டு இருக்கும்போது இவ போகிற வழியை விட்டு அந்த வழி அப்படியே அந்த சகோதரி மாறி அந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டா. போக போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்லில் வந்து பேட்டரி ரொம்ப லோ, அது ஆஃப் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஃபுல் காடு. இவன் இந்த வெளிச்சத்திலேயே நடந்து போனதுனால முன்னாடி இருக்கிற வெளிச்சத்தை விட்டுட்டான். இப்போ ஒரு காட்டில் நிற்கிறார், இரவு 9:30 மணி, கத்துனா யாருக்குமே கேட்காது, மரண பீதி, செத்துருவேன் அப்படின்ற பயம். டார்ச் அடிச்சோம்னா செல்போன் திரும்பியும் வந்து ஆஃப் ஆயிரும். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அந்த மொபைலை கையில் வச்சுட்டு அந்த புள்ள சொல்லிச்சாமா, ஆண்டவரே நான் உங்களுக்கு முன்னாடி நீதிமான் இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறேன், ஆனால் எங்கள் அப்பா ஒரு நீதிமான், எங்கள் அப்பா எனக்காக எப்பவுமே ஜெபம் பண்ணுவார் எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவுடைய நீதியை பார்த்து எனக்கு மறுஜீவனை எப்படியாவது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கண்ணை மூடி அப்படியே ஜெபம் பண்ணும்போது திறந்து பார்த்தா கரெக்டாக அவங்க தங்கியிருக்கிற அந்த டாமினேட்டில் ஒரே ஒருத்தர் ஒரு பல்ப் ஆன் பண்ணாராம். வெளியில் வர்றவர் அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அந்த டைரக்ஷன் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த இப்படியே நம்ம நடந்து போனோம்னா நம்ம ஹாஸ்டலுக்கு போயிடலான்னு சொல்லி அந்த இரவிலே அந்த தங்கச்சியினுடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார். அப்போ அவர் சொல்லும்போது அந்த சாட்சி சொல்லும்போது அப்படி சொன்னாங்க, செத்திருப்பேன் நான் பயத்திலேயே, எனக்கு அங்கேயே நான் வந்து அப்படியே யூரின் எல்லாம் போயிட்டேன், நான் அந்த பயம் தாங்க முடியாமல் அவ்வளோதான், நான் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன். பட் நான் எங்கள் தகப்பனார் சேவிக்கிற என் கர்த்தர் என்னை அந்த ஆபத்திலேருந்து காப்பாற்றி என்னை ஜீவனோட கர்த்தர் வைத்தார். இன்றைக்கு அந்த மகள் ஒரு பெரிய ஊழியக்காரியா இருக்கா. அப்போ நான் என்ன நம்புறேன்னா, ஆண்டவருடைய பிள்ளையே, இரவு நேரத்திலே பயத்தோடு உள்ளே போகிறீர்களா? நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன செய்ய போறாங்க, நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்த போறேன், இப்படித்தான் ஒரு தேவ மனுஷன் பயத்தோடு போகிறான். ஆண்டவரே யார் பாதுகாப்பு, யார் பாதுகாப்பு? எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே அங்க இல்லையா ஆண்டவரே? எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கூட என் மனைவியை கொஞ்சம் பார்த்துக்க நான் சொல்லுவேன். இல்லை, நானும் போக முடியாது, தெரிஞ்சவங்களும் இல்லை. அந்த சூழ்நிலை ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. நான் நம்புறேன் வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே தேவன் அபிமலேக்குக்கு ராத்திரி கர்த்தர். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அங்க ஆபிரகாம் தூங்கல, அங்க ஆபிரகாம் பயப்பட்டு கொண்டிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் ஆபிரகாமுடைய அங்கலாய்ப்பை பார்த்து பயத்தை பார்த்து அற்புதம் செய்தது போல நமக்கும் கர்த்தர் செய்வார். ஆமென். இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையே, ஆண்டவர் உங்களை தைரியமா இருக்க சொல்றாரு. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன் பிள்ளையை குறித்து பயப்படாதே, உன்னை குறித்து பயப்படாதே, நடக்க போகிற பிரச்சனையை நினைத்து பயப்படாதே, நாளைய தினத்தை குறித்து பயப்படாதே. நான் பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன். நீ இரவிலே நிம்மதியாய் தூங்கு, நீ படுத்து நித்திரை செய். நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு சொல்றாருன்னா, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலே பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்குவான். ஆமென் சொல்லுங்க.
நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வீட்டில் நீங்க படுத்திருக்கிற இடத்துல உங்களை பயப்படுத்துவார் யாருமே இல்லாம நிம்மதியா தூங்கணும். நான் ஜெபிக்கிறேன், இந்த பிரசங்கம் பண்ணும் போதே ஜெபிக்கிறேன், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இன்றிலிருந்து நிம்மதியான ஒரு தூக்கத்தை கர்த்தர் தருவார். உன் பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். உன் கடனை குறித்த அந்த பயம் உன்னை விட்டு விலகும். உன்னுடைய வியாபாரத்தை குறித்த அந்த பயம் உன்னை விட்டு விலகும். உன் பிள்ளைகளை குறித்த அந்த பயம் உங்களை விட்டு விலகும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் பார்த்து கொள்ளுவேன். யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர். அவர் நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர். ஆமென். அத ரொம்ப அழகா பெத்மசியா பாட எழுதியிருக்கிறாரு. நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாய். ஆமென். நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீ. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. இழுத்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீ. சொல்லுங்க பகலாம். கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. வீழ்த்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை பாதுகாக்கின்றீ. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை பாதுகாக்கின்றீ. நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. ஹல்லேலூயா. சில இடங்களுக்கு சிலரை காப்பாற்றுவதற்கு நம்மால போக முடியாது. ஆனா நான் நம்புறேன், தானியேல் சிங்க கபிக்குள்ள போகும்போது சிங்கங்களின் வாயை கட்டி போடுவதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பினார். ஆமோதிக்கிறீங்களா? நீங்க நிம்மதியா தூங்குங்க. சில பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு பேரண்ட்ஸ் இங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் பிள்ளை எப்படி இருப்பானோ. சிலரை படிக்க அனுப்பிட்டு என் பிள்ளை எப்படி இருப்பானோ, இல்லைன்னா அந்த பக்கத்து ரூம்ல அனுப்பிட்டு கூட நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன இருப்பானோ எப்படி படுவானோ பயம், ஒரே பயம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்லை நீங்க உங்க பிள்ளைங்க மேல கான்சியஸா இருக்கிறது ஓகே. நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிம்மதியா படுத்து தூங்குமாக, உன் பிள்ளைய நான் பார்த்துருக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம். தாவீது போன இடத்துலெல்லாம் கர்த்தர் காப்பாத்தினார். உங்க பிள்ளைங்க எந்த இடத்துல போனாலும் என் கர்த்தர் காப்பாற்றுவதற்கு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என் கர்த்தர் காப்பாற்றுவதற்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, ராஜா நீர் காப்பாற்றுகிறவர். நான் நிம்மதியா தூங்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே நான் வந்து படுத்த உடனே நான் தூங்கிறணும். எனக்கு நல்ல நித்திரை வேணும். அந்த பயத்திற்கு கர்த்தர் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஆமென் சொல்லுவோம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக பரிசுத்தவான் சந்தித்த முதல் இரவு என்ன அப்படின்னா, எதிர்காலத்தை குறித்த பயம் என்கிற இரவு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே உன் எதிர்காலத்தை என்ன பண்ணிட்டேன்னா நான் ஆயத்தம் பண்ணிட்டேன். நீ இந்த இடத்துக்கு வருவ, இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவ, இந்த இடத்துல பலி செலுத்துவ. இது கர்த்தர் தங்குகிற இடம்.
ஆமென். நம்பர் 2, இரண்டாவது, ஒரு பரிசுத்தவான் இந்த இரவில் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய மனைவிக்காக பயப்படுகிறார். பாதுகாப்புக்கு யாரும் இல்லாம இவர் இங்க தனிய, அவங்க அங்க தனிய போராடி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் மனைவிக்காக நீ பயப்படாதப்பா, நீ நிம்மதியா படுத்து உறங்கு, உன் மனைவியை ஒரு விரல் கூட படாம நான் காப்பாற்றுவேன், நான் காப்பாற்றுவேன், நான் இருக்கிறேன். ஆமென். மூன்றாவதாக நம்பர் 3, மூணாவது ஒரு இரவை சந்தித்த ஒரு நபரை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் 3வது அதிகாரம் ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும், அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆனால் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டு இரு என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்கள் அந்த 13வது வசனம் வாசிக்கலாம். 13வது வசனம், ராத்திரிக்கு தங்கி இரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும், அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது இங்கே ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இரவை சந்திக்கிறார்கள். யார் அப்படின்னா, இந்த ரூத் ஒரு இரவை சந்திக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே இளம் வயதிலே தன்னுடைய கணவனாரை இழந்து இவர்கள் விதவையாக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க மட்டும் விதவையாக்கப்படல, இவருடைய மாமியாரும் விதவையாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 மரணங்கள். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் இறந்து போனார்கள். ஒருவேளை ஒரு மகன் இறந்து போனால், மோசையினுடைய சட்டத்தின்படி ஒரு மகன் இறந்து போனா, ஆனா அந்த மருமகளை இன்னொரு மகன் கூட விவாகம் பண்ணி நீ வாழலாம், அவளுக்கு சுதந்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுகிறது. ஆனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்பிள்ளைகள் யாருமே இல்லை. நகோமி அந்த ஊரை விட்டு இப்பொழுது தன்னுடைய சொந்த இடத்திற்கு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் அவளை பார்த்து நகோமி நகோமின்னு கூப்பிடும்போது அவள் சொல்றா, என்னை நகோமி என்று கூப்பிடாதீங்க, என்ன மாறாள் அப்படின்னு கூப்பிடுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அவ்வளவுதான், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். ஆனா இந்த ரூத் ஆண்டவரை ரொம்ப நம்புறவங்க. ஒரு இரவு போவாஸ் என்கிற அந்த மனிதனை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த மனிதன் பார்த்தா ரொம்ப நீதிமானா இருக்கிறான். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சே, இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டா, நமக்கு வாழ்க்கை துணையா வந்தா நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுள் நம்மோட இருக்கிறத எல்லாருமே கண்டுகொள்வார்களே. ஒரு பெரிய கற்பனையோட அந்த இடத்துல இருக்கும்போது அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஏம்மா உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்குவேன், உன்னை திருமணம் பண்ணிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த மனுஷன் இல்ல, நான் கல்யாணம் பண்ண வேண்டாம், நான் விருப்பப்படல, யாராவது ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ண முடியும். ஆனா அந்த மனுஷன் திருமணம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தனக்கு கைக்கு பக்கத்துல ஒரு வாழ்க்கை வந்துருச்சு, அதை குறிச்ச ஒரு பெரிய கற்பனை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சுட்டாரு. அவரை நம்பினதுனால ஆண்டவர் நம்மளை கைவிடல. ஆனா அப்படியே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போதே, இல்ல தோத்துருவேனோ, ஒருவேளை அந்த மனுஷன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாது, அவருடைய கேரக்டர் என்னன்னு தெரியாது, அவருக்கு தேவனுக்கு பயந்தவரா என்னன்னு தெரியாது, நான் தோத்துருவேனோன்னு அந்த இரவிலே பயந்து கொண்டிருக்கும் போது நான் நம்புறேன், வேதம் சொல்லுகிறது, நீ விடியற்காலம் மட்டும் படுத்துரு. விடியற் காலத்தில் அந்த போவாஸ் என்கிற மனிதன் எழும்புகிறான். அந்த இனத்தாரை பார்த்து, இந்த பொண்ணை விவாகம் பண்றியான்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், நான் விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்றான், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். உடனே அவன் சொல்றான், ஒரே ஒரு ரூல்ஸ், நீ விவாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவ பேர்ல இருக்கிற கடன், அவ பேர்ல இருக்கிற மொத்தத்தையும் உன் தலையில நீங்க வாங்கணும், பரவாயில்லையா? சொன்ன உடனே பொண்ணு வேணா கல்யாணம் பண்ணி கொடுங்க, ஆனா பிரச்சனையை இதை நான் தலையில சுமக்க மாட்டேன். பொண்ணு கிடைச்சா சந்தோஷம். ரூத் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியல, ஆனா பிரச்சனை என்ன உடனே வேண்டாம் 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 வேண்டாம், நான் விட்டுறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது,
அந்த இரவிலே பயப்பட்ட அந்த சகோதரிக்கு ஆண்டவர் அவள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான ஒரு வாழ்க்கையை கர்த்தரே ஏற்படுத்தினார். ஆமேன் சொல்லுவோம். சில மனிதருடைய இரவுகள் தோற்று போயிருவோமோ என்கிற இரவு உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம். படுக்கை அறைக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் நான் அப்படிதான் நினைக்கிறேன், இன்னைக்கு எங்க தோத்து போக போறேன்னு எனக்கு தெரியல, நான் என்னைக்கு ஜெயிப்பேன், நான் என்னைக்கு வெற்றி அடைவேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் வெற்றியை பார்க்க மாட்டேனா, என் பிள்ளை ஒரு நாள் வெற்றியை பார்க்க மாட்டேனா, அந்த ஒரே ஒரு வெற்றியை பார்த்துட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியா தூங்கிடுவேன் பாஸ்டர். ஆனா வெற்றி எனக்கு தூரமா இருக்குது, அதனால தான் எனக்கு இரவு நேரத்தில் தூங்கவே முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ரூத்திற்கு மன விருப்பத்தை நிறைவேற்றின கர்த்தர், வெற்றி அடைய பண்ணின கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், உன் இரவு சஞ்சலமாக வேண்டாம், உன் இரவு பயமான இரவாய் மாற வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். ஏற்கனவே நீ ஒரு இடத்திலே தோற்று போனது உண்மை, ஆனால் இனி காலடி எடுத்து வைக்கிற அந்த காரியத்தை நீ பயப்பட வேண்டாம், திகைய வேண்டாம். நான் இந்த இரவிலே உன்னை நான் தொடுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நான் தருவேன். நம்புறவர்கள் கரங்களை அப்படி மேல உயர்த்தி, எஸ் லார்ட் நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். பிரதர், உங்களை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர், சிஸ்டர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஐயோ, நான் ஒரு நாளாவது நான் ஜெயித்து என் படுக்கை அறைக்கு போகணும் பாஸ்டர், ஆனா என்னால முடியல, நாளைக்கு காலையில தோற்று விடுவேனோன்னு என்னுடைய இருதயம் அப்படியே பயத்தினால நிரம்புது. இல்ல, ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். சொல்லுங்க, எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமேன். சிங்கக்கெபியா இருந்தாலும் நான் நம்புறேன், அங்கேயும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். நம்பர் 3, மூணாவதாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதோடு உங்க படுக்கைக்கு நீங்க போகக்கூடாது அப்படின்னா, நீங்க தோத்துருவோமோன்னு நினைச்சு போகாதீங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்பான். காலையில சொன்னது போல காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. நீங்க எத்தனை இழந்தாலும் உங்களை புதிதான கிருபையினால நிரப்புறதற்கு என் கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நான் இனி படுக்கை அறைக்கு போவேன், நான் தூங்குற இடத்துக்கு போவேன். எப்படி போவேன் அப்படின்னா, நான் தோற்றுருவேனோ, நாளைக்கு காலையில் நான் வின் பண்ண முடியாதோன்னு நினச்சி போக மாட்டேன். எப்படி போவேன்னா, என் தேவன் என்னை ஒரு நாள் ஜெயிக்க பண்ணுவார், என் சொந்தங்களுக்கு முன்னாடி என்னை ஜெயிக்க பண்ணுவார், என் பிள்ளையை ஜெயிக்க பண்ணுவார். கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு நான் போகிறதுக்குள்ள ஒரு நாள் ஜெயிச்சுட்டு தான் நான் போவேன். நீங்க இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் வின் பண்ணிட்டு தான் போவீங்க. நீங்க தோற்று போன மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் கர்த்தர் எப்படி ரூத்தை நிறுத்தினாரோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இரவுகள் மாறும், அந்த பயத்தினுடைய இரவுகள் மாறி தேவன் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ரூத் சந்தித்த அந்த பயத்தினுடைய இரவு என்னுடைய வாழ்க்கையிலே என்னை திரும்ப என்னுடைய கரத்தை பிடிக்க போகிறது யார்? எனக்கு தெரிந்த, எனக்கு ரொம்ப பிடித்த, இல்லைண்டா ரொம்ப ஆண்டவரோட நடக்கிற, ஒரு பரிசுத்த குறைவு கூட காணாத இந்த நீதிமானான மனுஷனா, இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தரா? அந்த நபரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த நபர் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஆனா அவங்கள திரும்ப நான் கையை பிடிச்சி, ஏற்கனவே பட்ட கஷ்டத்தை விட பெரிய கஷ்டப்படுவேனோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட அந்த இரவு படுத்து தூங்க கூட இல்லை, தூக்கம் வரல. அந்த இரவு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் ஜெயிச்சிருவேனா, தோத்துருவேனா, திரும்பவும் நான் தோத்து போயிடுவேனா? ஆனா என் மகளே, நீ இந்த காலையில பொழுது விடுகிற வரைக்கும் நீ படுத்துக்கிட, நீ இரு, நீ கர்த்தரை நம்பி வந்துட்ட இல்ல, உன் தேவன் என் தேவன் என்று சொன்ன இல்ல, அந்த தேவன் கண்டிப்பா உன்னை கைவிடவே மாட்டார். அந்த தேவன் கைவிட்டாரா? சொல்லுங்க, அந்த தேவன் கைவிட்டாரா? இல்ல. நான் நம்புறேன், ஜெபத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் கைவிடுவதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் மனிதன் அல்ல. யாரெல்லாம் இத்தனை நாள் வரைக்கும் உங்க படுக்கை அறை அடைக்கி போகும்போது நீங்க நான் தோற்று போன ஒரு ஆள், உங்களுக்குள்ளே ரொம்ப வெக்ஸ் ஆகி இனியும் நான் எழுத மாட்டேனோ அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்க தைரியமா போங்க, நீங்க நிம்மதியா தூங்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கல மக, நான் இருக்கல. ஒரு பெற்ற குழந்தை, சின்ன குழந்தையை சுமக்கிற அந்த தாயார் அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு இவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் தூங்காமல் இருக்கும்போது நம்ம தூங்குறது இல்லை, நம்ம பிள்ளைங்க தூங்குறது தான் நமக்கு சந்தோஷம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருடைய தூக்கமும் எப்படி இருக்கணும்னா, நான் சொல்றேன், இனி உங்களுக்கு சமாதானமா இருக்கணும். ஆமோதிக்கிறீங்களா? யாரோ இருப்பீங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு.
நீ சொல்றதெல்லாம் எனக்கு தான் பாஸ்டர். நான் வந்து இரவு நேரத்தில் நான் கரெக்டாக தூங்குறது கூட இல்லை. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. நான் ரொம்ப கேள்விக்குறியோட இருக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, என் தேவன் நமக்காக இரவிலையும் அற்புதம் செய்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக இரவிலையும் கிரியை செய்கிற கர்த்தர். வேதம் சொல்லுது அவருக்கு இரவும் ஒண்ணுதான் பகலும் ஒண்ணுதான். ஆமேன். நீங்க வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். நீங்க வாசிக்கும் போது சங்கீதம் 139 எடுங்க. சங்கீதம் 139 எடுப்பீர்களே. ஆனால் 139ஆம் சங்கீதத்திலே 11, 12வது வசனத்தை வாசிக்கும் போது 139வது சங்கீதம் 139வது சங்கீதத்திலே 11, 12வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆமோதிக்கிறீர்களா? அப்ப நம்முடைய ஆண்டவர் பகலுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் எதுக்கும் ஆண்டவர்னா இரவுக்கும் ஆண்டவர். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் பகலுக்கு மட்டும் ஆண்டவர் கிடையாது, இரவுக்கும் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இரவுக்கும் நம்முடைய ஆண்டவர். உலகத்துல எத்தனையோ பேர் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றலாம். நான் சொல்றேன், அவங்களுக்கு எத்தனையோ வழி நடத்துகிற தெய்வங்கள் இருந்தாலும் எல்லா தெய்வங்களும் இரவில் எங்க தான் போவாங்க? எல்லா தெய்வங்களும் தூங்குவாங்க. அதான் எலியா சொல்றாருல, உங்க ஐயாவை இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க. ஒருவேளை உங்க ஐயா என்ன பண்ணிட்டு இருப்பாரு? தூங்கினாலும் தூங்குவார். அதனால உங்க ஐயாவுக்கு சத்தம் கேட்காது. அதனால நல்ல ட்ரம் செட் எல்லாம் அடிச்சு அவரை கூப்பிடுங்க. ஆனா நான் நம்புறேன், நம்ம ஐயாவை அப்படி ட்ரம் செட் எல்லாம் அடிச்செல்லாம் கூப்பிட வேணாம். நம்முடைய ஐயா ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டாரு. அவர் இரவும் பகலும் நமக்காக இஸ்ரவேலை காக்கிற தேவன். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகலிலையும் நம்மளை காப்பாரு, இரவுலையும் நம்மளை காப்பாரு. பகலில உங்களை சுத்தி 1000 பேர் இருப்பாங்க, ஆனா இரவுல நீங்க மட்டும்தான் தனியா இருப்பீங்க. இந்த ஜபத்துல இருக்கிற சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, பகலில உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உங்கள்ட்ட பேச்சு துணைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இரவு வந்தா உங்களுக்கு பயமா இருக்கிறதுக்கு காரணம், இரவுல நான் மட்டும் தனியா இருக்கிறேன் பாஸ்டர், இரவை நான் மட்டும் தான் தாண்டறேன். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, இரவுல நீங்க மட்டும் தனியா இல்ல. உங்களை அழைத்த தேவன், உங்களை முன்குறித்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பகலிலையும் உங்க கூட இருப்பார், அவர் இரவிலையும் உங்க கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் கரங்களை தட்டி நம்புறவர்கள், ஹalleluya ஹalleluya. நீ போகிற எல்லா பாதைகளையும் கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறார். ஆண்டவரே எனக்கு நிம்மதியான இரவை தாரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வெற்றியான இரவுகளை தாரும், உம்மோடு பேசுகிற இரவை தாரும். நான் படுத்தேன், நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். நீங்க படுப்பீங்க, நீங்க நித்திரை செய்வீங்க, காலையில விழிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய அவருடைய கரத்தினால் தாங்கிறத, ஓ நான் காலையிலே எழும்பி உங்க முக பிரசன்னத்தினால நான் திருப்தி ஆவேன், உங்க பிரசன்னத்துல நான் திருப்தி ஆவேன். கர்த்தர் உங்களை தாங்கிறத இது முதல் நீங்க பாப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்தில் அப்படி எழும்பி நின்று, என் இரவுகளை பகலாக்குகிற கர்த்தர், என் இரவுகளை பகலாக்குகிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். இரவிலே வடிக்கிற கண்ணீரை காண்கிறவர், இரவிலே நமக்காக யுத்தம் செய்கிறவர், இரவிலே நமக்காக சகல காரியங்களையும் ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். நீங்க சும்மா இருக்கும் போது, நீங்க இரவுல ரெஸ்ட் எடுக்கும் போது, உங்களுக்குள்ள சகல காரியத்தையும் என் கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். என் கர்த்தர் நீங்க அமைதியா இருக்கும் போது உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார், உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்கள். 3 காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய இரவுகளை, எந்த இரவுகளை எல்லாம் மாற்றுவார்னா, எதிர்காலத்தை குறித்த பயம் என்கிற இரவை கர்த்தர் நமக்கு ஆச்சரியமா மாற்றுவாரு. ஆமென் சொல்லுவோம். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை பயத்தோட எங்க போக வேண்டாம்னா, எதிர்காலத்தை குறிச்ச பயத்தோட உங்க அறைக்கு நீங்க போக வேண்டாம். நீங்க நிம்மதியா தூங்குங்க. நம்ம எதிர்காலத்தை ஏற்கனவே கர்த்தர் எழுதிட்டாரு. நம்பர் 2, இரண்டாவதாக பயத்தோட ஆண்டவருடைய பிள்ளைகள் படுக்கை அறைக்கு போக வேண்டாம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்குள்ள எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். நம்புகிறீர்களா? தேவன் ஆயத்தமா இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய இரவு என்ன அப்படின்னு சொன்னா, நான் தோற்று விடுவேனோ என்கிற அந்த பயத்தோட நீங்க உள்ள போக வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர்.